திரு கே.சி. பழனிசாமி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நீங்க அதிகபட்சமா திரு எடப்பாடி பழனிசாமி மீது தொடர்ந்து வைத்த விமர்சனம் பாஜகவுக்கு துணை போறார் அப்படின்னு. ஒரு தனி வழியில எடப்பாடி பழனிசாமி போயிட்டு இருக்கிறத கண் கூட நம்ம பார்க்கிறோம். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, அடுத்த தேர்தலையும் கூட்டணி பாஜகவோட இல்லை அப்படின்னு, வேறு கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறார். எடுபடாத எடப்பாடி பழனிசாமி ஃபார்முலா. அதாவது என்னுடைய கருத்துக்களுக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி இணங்கி இருக்கிறார் என்றுதான் நம்ம பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அதிமுகவில் வலுப்பெற்று இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்கிறார். அதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மற்றபடி திரு ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேண்டும் என்று எந்த அதிமுக காரங்களும் எதிர்பார்க்கல. மாறாக பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த கூட்டணியுடைய முடிவுக்கு காரணமே அண்ணாமலை என்கிற தனி மனிதனுடைய ஈகோவும் அவர் அந்த ஆளுமை திறன் வாக்கு வங்கி என்று சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த பெரிய வாக்கு வங்கியும் உயரல. அதிமுக தன்னுடைய பலத்தை அது எடப்பாடி பழனிசாமிக்காகவோ பன்னீர்செல்வத்துக்காகவோ இல்ல, அதிமுக என்கிற கட்சிக்காக இருக்கிற அந்த அடிப்படை வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது. அதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி தனித்து களம் காண்டு எப்படி 2014 தேர்தலில் இருந்ததோ அதுபோல தனித்து நின்று என்ன வாக்குகள் வெற்றி பெறுவது என்கிற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அது எல்லா அதிமுக தொண்டர்களாலும் வரவேற்கப்படுகிற நிலைப்பாடாகத்தான் இருக்குது. தன்னுடைய பலத்தை அதிமுக இந்த தேர்தலில் நிரூபிக்கும். யார் பாஜக கூட்டணி வேண்டும் என்று நினைக்கிறார்கள், திரு ரமேஷ் சொன்னது போல வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் கடுமையான நடவடிக்கைகளை மத்தியில் இருக்கிற பாஜக எடுக்கணும், திமுக எடுக்கணும். ஸ்டாலின் சொன்னாரு, அதாவது கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் 90 நாள்ல நடவடிக்கை எடுப்பேன், கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன், ஏன் செய்யலன்னு எல்லாரும் கேட்கிறாங்க. அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் வேண்டுமானால் பாஜகவினுடைய தயவை எதிர்பார்க்கலாமே ஒழிய ஒவ்வொரு அதிமுக காரங்களும் பாஜக இல்லாத கூட்டணியை தான் விரும்புறாங்க. நிச்சயமாக தனித்து நின்று வெற்றி பெறுகிற சூழ்நிலையில தான் இந்த கட்சி. திரு பழனிசாமி, திரு ரமேஷ் நம்முடைய அழைப்புல இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறேன். திரு ரமேஷ், எடுபடும் தானே திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபார்முலா? ஒரு புது உத்வேகத்தோட அதிமுக களமிறங்கிறதா நீங்க கருதலையா? லாஸ்ட் ரமேஷ் அகேன், இதுல ஒரு உத்வேகம் பாக்குறீங்களா? நேற்று முன்தினம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய உரை, இன்னைக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இஸ் ஹி பிரேசிங் தி ரைட் பட்டன்ஸ் திரு கே.சி. பழனிசாமி? இல்ல, நிச்சயமா அது ஒரு எனக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தனிப்பட்ட முறையில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பாஜகவை எதிர்த்து அதிமுக செயல்பட வேண்டும் என்கிற கருத்துல நிச்சயமா நான் உடன்படுறேன். செயல்படுதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் எல்லாம் கேட்டிருந்தாங்க, அவர் சிறுபான்மையினருக்கு ஆதரவா பேசுறாரு, அவங்க கூட்டத்துல எல்லாம் பேசுறாரு. ஆனா பாஜக மீதான விமர்சனத்தை இது வரைக்கும் அவர் வைக்கவே ஆரம்பிக்கல. அவர் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறாரே தவிர பிஜேபி மீதான அட்டாக் அவர் செய்யவே ஆரம்பிக்கல. இன்னும் வழக்குகள் இருக்கு இல்லையா, வழக்குகள் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உட்பட பாஜகவை தாக்கி பேசுவதற்கோ அல்லது அவர்களது குறைகளை சுட்டி காட்டுவதற்கோ பயப்படுவாங்க, தயக்கப்படுவாங்க. ஆனால் அதை ஒரு சாதாரணமா அந்த தொகுதி அளவுல இருக்கிறவங்க, இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கிறவங்க அதை செய்வாங்க. அப்ப பாஜகவை தேர்தலில் எதிர்த்து நிற்கிற பொழுது அவங்கள கட்டாயம் நம்ம விமர்சித்துத்தான் ஆகணும். அந்த நிலை வரும். அதாவது படிப்படியாக அந்த நிலைப்பாடு, பாஜகவுக்கு எதிரான அந்த நிலைப்பாடு அதிமுகவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றதை நம்ம பார்க்கலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் கூட நம்ம பார்க்க முடியாதா? நேரட்டிவ திமுக வெர்சஸ் அதிமுக என்ற அளவிலேயே தமிழ்நாட்டில் வைத்துக் கொள்வது அப்படிங்கிற அதிமுகவுடைய நிலைப்பாடு. இப்ப இன்னைக்கு திமுக அதிகமா பிஜேபியை மத்தியில் ஆளுங்கட்சின்னு விமர்சிக்குது. பாஜக மேபி தனித்து நிற்கும் போது அதிமுகவையும் திமுகவையும் ஒரு பிரஷ்ல பெயிண்ட் பண்ணலாம். ஆனா அதிமுக வழமையா தமிழ்நாடு அரசியல் களம் இருப்பது போல இது திமுக வெர்சஸ் அதிமுக என்ற அந்த நரேட்டிவை வலுப்படுத்த நினைத்தா அது எடுபடாதான்? இல்ல, அதாவது திமுக திரு ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, அதிமுகவுடைய பலகீனம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவா என்கிற சித்தாந்த ரீதியிலான அரசியலை அவர் மேற்கொண்டு பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு என்பதை அதிமுகவினுடைய சாயலாக வைத்து வீழ்த்த நினைக்கிறார். அப்ப அதிமுக பாஜக விட்டு தனித்து களம் காணுகிற பொழுது தேர்தல் களம் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக என்று வருகிற பொழுது பாரதிய ஜனதாவுக்கும் நோட்டாவுக்கும் மிக கடுமையான போட்டி இருக்கும்.
அந்த போட்டி அண்ணாமலையா நோட்டாவா என்கிற அளவுல இருக்குமே ஒழிய அரசியல் களம், தேர்தல் களம், நாடாளுமன்ற களம் என்பது திமுகவா அண்ணா திமுகவா என்றுதான் அமையும். இன்றைக்கு கூட ஒரு வார பத்திரிகையில ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு சர்வே பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு 2% வாக்குகள் தான் கொடுத்திருக்காங்க. சில பகுதிகளில் தான் ஒரு 10% கொடுத்திருக்காங்களே ஒழிய பெரும்பாலான பகுதிகளில் 2% தான். அண்ணாமலை அவர் நம்புறது அந்த ஒரு சோசியல் மீடியா ப்ரொஜெக்ஷனை மட்டும்தான் அவர் எடுத்துக்கிறார். கள அரசியல் அவங்க இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.